இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பருப்பு வடைங்க. அது பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கப் அளவு கடலைப்பருப்பை எடுத்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். கூடவே 3 காஞ்ச மிளகாவை ஊற வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஆனால் மிளகாவை சேர்க்குறதுக்கு முன்னால் காம்பை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. அதுக்கு கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சோன்னு பெருங்காயம், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி விடாமல் நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. எல்லா பருப்பையும் நான் சேர்க்கலை, கொஞ்சம் பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அரைச்சாச்சு. தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் எல்லா பருப்பையும் போட்டு அரைக்கலை, 1 ஸ்பூன் அளவு ஊற வச்ச பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். அதை லாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். இது கூடவே ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோன்னு கருவேப்பிலையை கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நம்மளோட மாவோட மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதோட இந்த மாவோட கலவையை போட்டுடலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி முழுசாக பருப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு வடையாக சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அதை கடிக்கும்போது. அதனால் 1 ஸ்பூன் அளவு அரைக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. மாவை அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக அதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வடையாக தட்டி சுட்டுக்கலாங்க. நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ வாங்க வடை சுட்டுடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. நல்லா காஞ்சிருக்கு. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன உருண்டை அளவு மாவு எடுத்து ஒரு உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. ரொம்ப தட்டையாக தட்டிடாதீங்க. தட்டையாக தட்டினா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு தடிமனாக தட்டிக்கோங்க. அப்படின்னா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தட்டிட்டேன். ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நாம் வடையை போட்டு எடுத்துக்கலாம். அதிகமாக போட்டுறாதீங்க. ஒரு டைமில் 3லேருந்து 4 வடை போட்டாவே கரெக்டாக இருக்கும். அது போல் எல்லா வடையும் போட்டுக்கலாம். உடனே கரண்டி போடாதீங்க. ஒரு பக்கம் வெந்து நம்மளுக்கு பாருங்கள் கோல்டன் கலர் ஆகிருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறம் மறுபக்கம் திருப்பி போடுங்க. மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன் நான் தீயை. ஃபுல்லாக வைக்காதீங்க, உள்ளே வேகாது. ஃபுல்லாக வச்சா வெளியில் மட்டும் கருகிரும், உள்ளே வேகாது. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கங்க. தேங்க்யூ.